வணக்கம் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மின்வெட்டு மிக பிரதான பிரச்சனையாக தொடர்ந்து இருந்து வருகிறது. 2011 நடந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிரதான காரணிகளும் ஒன்றாக மின்வெட்டும் இருந்ததாகவே கருதப்படுகிறது. ஆட்சிக்கு தமிழக அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் வந்த பிறகு இதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்தது. இந்த நிலையில் ஜூன் 1 மின்வெட்டே இல்லாத மாநிலம் தமிழகம் என்று அறிவித்தார் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. ஆனாலும் அதற்கு பிறகும் கூட தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு பல மணி நேரம் தொடர்வதாக குற்றச்சாட்டு, ஆங்காங்கே போராட்டங்கள், மறியல்கள் இவற்றையெல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. இன்னும் தொடரவே செய்கிறதா மின்வெட்டு? இந்த நிலையில்தான் மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் இடையே இந்த விவகாரம் சார்ந்து அறிக்கை யுத்தமே நடந்து வருகிறது அப்படின்னு சொன்னால் மிகையல்ல. இந்த பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை தொடரவே செய்கிறதா? இதற்கான தீர்வு என்ன? தமிழகம் மின்மிகை மாநிலமாக போவது எப்போது? இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் பிரதான கேள்வியாக முன்வைக்க இருக்கின்றோம். இது சார்ந்த முதற்கட்ட தகவல்களை, பின்னணி தகவல்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜூன் 1 அதாவது இம்மாதம் 1 தமிழகத்தில் மின்வெட்டு இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு காரணம் இருக்கு. அதாவது காற்று பலமாக வீசக்கூடிய நேரம் இது. இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் காற்றாலையிலிருந்து அதிகமா மின்சாரம் உற்பத்தி செய்கிறது என்றால் அது தமிழகம் தான். தமிழகம் தான் முன்னோடியாக திகழ்கிறது. காற்றாலையிலிருந்து மின்சாரம் எடுப்பதில் இந்தியாவிலேயே தமிழகம் தான் 40% மின்சாரம் எடுக்கிறது. அதன் அடிப்படையில் தான் முன்னோடியாக திகழ்கிறது. இதன் அடிப்படையில் தான் தமிழகத்தில் மின்வெட்டு இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜூன் 1 தான் கரண்ட் கட்டு இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா ஜூன் 3 தமிழகத்துல ஆங்காங்கே மின்வெட்டு இருப்பதை நம்மால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு சவாலும் விடுத்திருக்காரு. தமிழகத்துல மின் தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொல்றீங்க, மின்வெட்டு இல்லைன்னு சொல்றீங்க. இதை எடுத்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த தயாரா தமிழகத்தில் அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்காரு. மொத்தம் 2 அறிக்கை கொடுத்திருந்தாரு. போன வாரம் ஒரு அறிக்கை, அதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பதில் எழுதியிருந்தார். மறுபடியும் இந்த வாரம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நத்தம் விஸ்வநாதன் அளித்த பதிலில் தமக்கு திருப்தி இல்லை என்கிறதை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். இது மட்டும் இல்ல, மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தமிழகத்துல மின்வெட்டு இல்லைன்னு சொல்றாரு, எதன் அடிப்படையில இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கார். இது மட்டும் இல்லாம தமிழக அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் எல்லாமே ஆய்வு நிலையிலும் கட்டுமான நிலையிலும் இருப்பதாக ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கார். இது ஒரு பக்கத்துல இருக்கையிலே தமிழ்நாட்டுடைய மின்சார தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தா சுமார் 12,500 மெகாவாட் மின்சாரம் தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறது. அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு கரண்ட் கட்டு இருந்ததுன்னு பாருங்க, நாங்க வந்த பிறகு அதை எப்படி சரி பண்ணிருக்கோம், எப்படி சரி பண்ணி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதர கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறது தமிழகத்துல நல்ல ஸ்கோப் இருக்கு, ஆனா தமிழகம் அதை சரிவர பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு சரிதானா? மின்வெட்டு பிரச்சனை பரவலாக தொடரவே செய்கிறதா? எனில் இதற்கான தீர்வு என்ன? மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாறுவது எப்போது? இது உள்ளிட்ட பல கேள்விகளை இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் முன்னாள் மின்துறை அதிகாரி திரு செல்வராஜ் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை வரவேற்கின்றோம். ஆளும் அதிமுகவுடைய தோழமை கட்சியான அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு கரு நாகராஜன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் திரு நாகராஜன். ஒரு முறை அல்ல, பல முறை உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சிக்கு வரும் பொழுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 மாசத்துல மின்வெட்டு இருக்காது என்பது தேர்தல் சமயத்துல கொடுத்த வாக்குறுதி, அதிமுக கொடுத்த வாக்குறுதி. ஆனால் அது நடைமுறையில கஷ்டமான விஷயம்னு புரிஞ்சுக்கலாம். 4/2/2012 2013 இறுதிக்குள் மின்வெட்டு தீரும்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அதே உத்தரவாதம் 29/3/2012 சொல்லப்படுது. 25/10/2013 இதே போன்ற ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. இறுதியா ஜூன் 1 தீர்ந்தது மின்வெட்டு. தமிழ்நாட்டில் மின்வெட்டே கிடையாது, மின்வெட்டே இல்லாத மாநிலம் அப்படின்னு பிரகடனப்படுத்தி இதற்கான வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் நிலவரம் அப்படித்தான் இருக்கிறதா? மின்வெட்டு இல்லாமல் இருக்கிறதா? அங்கங்கே மின்வெட்டு இருக்கிறது, போராட்டங்கள் தொடர்கிறது. நீங்க சொல்லிருக்கக்கூடிய அறிவிப்பு ஒருவாறாகவும் கள நிலவரம் வேறுவாறாகவும் இல்லையா? மிகப்பெரிய போராட்டங்கள் இப்ப இருக்கிறதா எனக்கு தெரியல.
மிகப்பெரிய போராட்டங்கள் இங்கே மின்சாரம் இல்லாத அளவுக்கு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அந்த அறிக்கை மூலம் இந்த மின் பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டிருக்கிறார் ஒழிய இன்றைக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல திமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்த மிகப்பெரிய எக்ஸ்டி உயர் அழுத்த மின்சாரம் பெறக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் கமர்சியல் காம்ப்ளெக்ஸ் உட்பட 6 மணியிலிருந்து 10 மணி வரை டீசல் ஜெனரேட்டரின் மூலம்தான் தன்னுடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல 1ஆம் தேதியிலிருந்து அவர்களுக்கு எல்லாம் மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல முடியும் என்றால் கடந்த திங்கட்கிழமை கணக்குப்படி 13,500 மெகாவாட் தமிழகத்தின் தேவை. நமது நிருபர் 12,500 சொன்னார். 13,500 மெகாவாட் மின்சாரம் இலக்கை எட்டப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ அது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு நேயர்களுக்கு ஒரு தகவலாக கூட கணக்கு சொல்றீங்க. நீங்க இந்த உயர் அழுத்தத்தெல்லாம் பத்தி சொல்லும் போது அந்த நிறுவனங்களை பத்தி சொல்லும் பொழுது தமிழக முதலமைச்சருடைய அறிவிப்பில் இருந்த ஒரு விஷயம், நான் ஏற்கனவே உறுதி அளித்தபடி மின்வெட்டே இல்லாத மாநிலம் என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை 3 ஆண்டுகளில் கொண்டு வந்ததில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். பெருமிதம் மின்வெட்டு இல்லாத நிலை தான் இருக்கிறா. இரவு நேரங்கள்ல சென்னை உட்பட நகரங்கள்ல மின்வெட்டே இல்லாத நிலைமை தான். சென்னையில இரவு நேரங்களில் ஏற்படுற மின்வெட்டுக்கும் வழக்கமான மின்வெட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம தயவு செய்து நேயர்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு மடிப்பாக்கம் வேளச்சேரி போன்ற பகுதியில் ஒரு 500 வீடுகள் இருந்த இடத்துல இன்றைக்கு 5000 வீடுகள் வந்துருச்சு பிளாட்டுகள் மூலம். எல்லா பிளாட்லயும் 4 ஏசி 5 ஏசி மாட்டிருக்காங்க. ஒரே நேரத்தில் இது வெயில் காலங்கிறதுனால எல்லா ஏசி ஒர்க் பண்ணும்போது அங்க இருக்கிற டிரான்ஸ்பார்மர் அதனுடைய பவரை தாங்காமல் பீஸ் போறதும் ரிப்பேர் ஆகிறதும் அதை சரி செய்வதற்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தாமதமாக வராமல் சென்னையில உள்ள நிலவரத்தை நான் சொல்றேன். இன்னொன்னு இப்ப ஏற்கனவே 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு இருக்கிற உயர் அழுத்த மின் இணைப்பு 8244 இணைப்பு தமிழகத்தில் இருக்கு. சிறு தொழிற்சாலைகள் குடிசை தொழிற்சாலைகள் 68,500 இணைப்புகள் இருக்கிறது. வீடு மற்றும் சிறு கடைகள் ஏறத்தாழ 1,94,00,000 இணைப்புகள் இருக்கிறது. இலவச மின்வசதி பெறக்கூடிய குடிசைகள் 15 லட்சம் இருக்கிறது. இலவச விவசாய பம்பு செட்டுகள் 20 லட்சம் இருக்கிறது. இது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. இதை வேணா இவங்க தகவல் பெரும் உரிமை சட்டத்தில் வேணா கூட கேட்கலாம். இது இல்லை, எல்லாத்துக்குமே மின்சாரம் தேவைகள் கூடிக்கொண்டே இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். ரைட். நான் திரு பாலு அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். அப்போ 2011 இருந்த அதே நிறுவுத்திறன் தான் இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நிச்சயமாக நிறுவுத்திறன் கூடியிருக்கிறது, உற்பத்தி கூடியிருக்கிறது. உங்களுடைய குற்றச்சாட்டுல பாமக நிறுவனுடைய குற்றச்சாட்டுல அறிக்கையில இருக்கக்கூடிய பிரதான அம்சமாக நான் பார்க்கக்கூடிய விஷயம், பொது வாக்கெடுப்பு நடத்த தயாரா இந்த விவகாரத்தில் அப்படின்னு கேட்கிறார். பொது வாக்கெடுப்பு தான் நடந்து முடிஞ்சிருச்சு. 2 மாதங்களுக்கு முன்னாடி வர தேர்தல் நடந்திருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்க பிரதானப்படுத்தினீங்க. ஒவ்வொரு தேர்தல் மேடையிலும் நீங்க முன் வச்சது நீங்க மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகள் அனைத்தும் மின்வெட்டு பிரச்சனையை முன் வச்சாங்க. அவங்களும் அதற்கு எதிர்வினை ஆற்றினாங்க. இது முன்வைக்கப்பட்டு தேர்தல் நடந்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடந்தாலும் அதுல ஜெயிச்சிருக்காங்க. அதை நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும்ல. அதாவது மின்வெட்டு பிரச்சனையை பொறுத்தவரையில் நீங்கள் துவக்கத்தில் சொன்னதை போன்று இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தது 2 பெரிய காரணங்களை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஒன்று ஊழல் குற்றச்சாட்டு, இன்னொன்று மின் பற்றாக்குறை. இந்த 2 தான் பிரதானப்படுத்தி இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இவர்கள் வாக்கு கேட்ட போது இதை சரி செய்வோம் என்றுதான் சொன்னார்கள். ஊழல் பிரச்சனை அது பொது பிரச்சனையாகிவிட்டது, அதை விட்டுவிடுவோம். ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் கடந்த 3 ஆண்டுகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த அரசு மின்வெட்டை போக்குவதற்கு என்னென்ன காரியங்களை இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள், செயல்படுத்தி இருக்கிறார்கள், ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார்கள் என்று வரிசைப்படுத்துகிறோம். இதில் இந்த ஆட்சி செய்தது என்ன என்பதை நாங்கள் கேள்வியாக எழுப்புகின்ற பொழுது அதற்கு பதிலளிக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு கேள்விக்கு கூட இதுவரை பதில் வழங்கவில்லை. தமிழகத்தினுடைய நீங்கள் சொன்னதை போன்று ஜூன் 1ஆம் தேதி மின்வெட்டே இல்லை என்று அறிவித்தார்கள். 3ஆம் தேதி வெறும் 3 நாட்களில் மின்வெட்டு என்பதற்கான ஆதாரத்தை 7ஆம் தேதி நாங்கள் வழங்குகிறோம். வழங்கியவுடன் நண்பர் சொல்லுகிறார், தமிழகத்தில் 7.5 கோடி பேர் இருக்கிறார்கள், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்று சொல்வதை போன்று புள்ளி விவரங்களை தமிழகத்தினுடைய மக்கள் தொகை மின் இணைப்பு எல்லாம் தெரிந்துதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள், ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 3 ஆண்டுகளில் நான் கேட்கிறேன், இப்பொழுது மோடி அவர்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வருகிறார். தனக்கு சவாலான பிரச்சனைகள் குறித்து ஒரு துறை வாரியாக தினந்தோறும் நாள்தோறும் அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் கொடைநாட்டில் சென்று ஓய்வெடுத்தீர்களா, பணியாற்றீர்களா என்பது அல்ல. என்னன்னா, இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு 800 மின் திட்டத்தின் மூலமாக
600 மெகாவாட் மின்சாரத்திற்கான ஒப்பந்தம் போடப்பட்டதை தவிர, அதுவும் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், அதற்கான அந்த 600 மெகாவாட்டை தவிர இவர்கள் ஆட்சியில் புதிதாக கொண்டு வரப்பட்ட மின் திட்டம் எத்தனை மெகாவாட் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதற்கான விளக்கத்தை இன்று வழங்க சொல்லுங்கள். நாங்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறீங்க. 2011 இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு கூடுதலா மின் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. 2500 மெகாவாட் புதிய மின் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ரெகக்னைஸ் பண்றீங்க. ஆக நிர்வாகம் முடங்கிடல, கூடுதல் மின் உற்பத்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ரெகக்னைஸ். 2500 மெகாவாட் எப்படி பெறப்படுகிறது என்று சொன்னால், அண்டை மாநிலங்களில் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இன்றைக்கு உற்பத்தி என்பது மிக முக்கியமானது. பல ஏற்கனவே நமது திட்டங்கள் வாயிலாக கலெக்டிவா வரக்கூடியதான் 2500 மெகாவாட். 2500 மெகாவாட் என்பது எண்ணூர்ல 600 மெகாவாட், மேட்டூர்ல 600 மெகாவாட். அண்டை மாநிலமா? இல்ல, இது போக இன்றைய பற்றாக்குறையை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு புதிதாக கொண்டு வந்த திட்டம் என்ன என்பதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. நான் திரு நாகராஜ் எடுத்து போறேன். நான் அதற்கு முன்பாக திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக ராமதாஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களாக்குவது மின்வெட்டே இல்லை அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அறிவித்தாங்க. ஜூன் 1க்கு பிறகு கிடையாதுன்னு சொன்னாங்க, ஆனாலும் தொடர்கிறது அப்படின்னு. இது போன்ற டெட்லைன்ஸ் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதனால குற்றச்சாட்டு என்னன்னா, டெட்லைன் சொல்லப்பட்டது, ஆனால் சொன்ன மாதிரி நடக்கல அப்படின்னு. தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது எந்த ஒரு முதலமைச்சரும், ஜெயலலிதாவோ கருணாநிதியோ, இது போன்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தது தவறாக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சோ அப்படி ஆயிருக்குமே ஆனால், ஆர் தே பீயிங் மிஸ்லெட் பை அபிஷியல்ஸ்? நிச்சயமா, உறுதியாக முதலமைச்சர்களுக்கு இந்த துறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நேரடியாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரிதான். இவர்களுக்கு வர வேண்டிய புள்ளி விவரங்கள் எல்லாம் துறையிலிருந்து இருக்கக்கூடிய அலுவலர்கள் தான் கொடுக்கக்கூடியவர்கள். அலுவலர்கள் என்ன புள்ளி விவரத்தை கொடுக்கிறார்களோ அதை அப்படியே அவர்கள் எடுத்து வெளியே அறிவிப்பாக வெளியிடுகிறார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இதில் இன்றைய தேதி வரையில் அலுவலர்களிடமிருந்து வரக்கூடிய புள்ளி விவரங்கள் முழுமையான நம்பகத்தன்மை உடையதாக இருந்ததே இல்லை. அது பல முறை நமது முதலமைச்சர் அறிவிப்புகளிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். உறுதியளித்திருக்கிறார்கள், ஆனால் அங்கு இல்லை. இப்பொழுதும் இந்த ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி முதல் மின்வெட்டே இருக்காது என்று சொன்னார்கள். எதை நம்பி? இந்த காற்றாலை மின்சார உற்பத்தியை நம்பித்தான் அவ்வாறு ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள். ஆனால் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி ஆகிறது, அதனை எடுத்துச் செல்வதற்குரிய வழித்தடங்கள் இன்னும் முழுமையாக நிர்மாணிக்கப்படவில்லை. இப்பொழுதும் கூட அதனை காற்றாலை மின் உற்பத்தியை நிறுத்தி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். இந்த நிலையில் இப்போ 2500 மெகாவாட் நீங்க புதுசா வந்திருக்கிறதா சொல்றீங்க. 2500 மெகாவாட் எப்பவுமே ஸ்டெடியாக நிரந்தரமாக வருவதே இல்லை. காரணம் என்னன்னா, 2011, 2012, 2013 வந்திருக்க வேண்டிய அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் இன்று வரையில் முழுமையாக நிரந்தரமான உற்பத்தியை ஆரம்பிக்கவே இல்லை. 1 மாதம் 2 மாதம் ஓடும், அப்புறம் 2 மாதம் படுத்துக்கும். இது ஏன்னா, இது வேண்டுமென்றே உருவாக்கக்கூடியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் அடிப்படை கட்டுமானம் இருக்கிறது, தொழில்நுட்ப கட்டுமானம். யார் யாருக்கெல்லாமோ கான்ட்ராக்ட் விடுகிறார்கள். இந்த துறையில் அனுபவம் இல்லாத நபர்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் விடுகிறார்கள். மின் பற்றாக்குறை தீர்ந்தது அப்படிங்கிற வாதத்தை நீங்க ஏற்கல, ஒரு மின்துறை வல்லுநரா நீங்க ஏற்கல. நிச்சயமா அது ஏற்கவே முடியாது. ஏன்னா அது தவிர இன்னொன்னு இருக்குது. சென்னையில் நடக்கக்கூடிய மின்வெட்டு இருக்கிறது, இது சற்று வித்தியாசமானது. மின் உற்பத்தி குறைவினால் உள்ளது இல்ல. அது நண்பர் சொன்னது போல ஓவர்லோடுன்னு நிறைய வீடுகள் வந்துச்சுங்கிறார். வீடுகள் வந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவற்றை ஏற்படுத்தாமல் விட்டது சென்னையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய. விரிவாக பேசலாம். மின் பிரச்சனை தீர்ந்தது அப்படிங்கிற வார்த்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிறார் செல்வராஜ். தீர்ந்ததா தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சனை அல்ல, தொடரவே செய்கிறதா? தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாறுவது எப்போது? இந்த பிரதான கேள்விகளோடு இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதித்து வருகின்றோம். நான் திரு கரு நாகராஜன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். அவர் சொன்னது போல, நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய மின்வெட்டுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரணங்கள் இருக்குனாலும் கூட அதை செய்ய வேண்டியது மின்சார வாரியமோ அரசாங்கமோ. இது தமிழக அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்பொழுது
சீரான மின்சாரம் மட்டுமல்ல தரமான மின்சாரத்தையும் என்ஷூர் பண்றோம் அப்படிங்கிற உத்தரவாதம். அதிலே இவையெல்லாம் அடக்கம். ஒரு மின்வெட்டே கிடையாது, மின்வெட்டு அறவே நீங்கியதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க பாராட்டு தெரிவித்த பிறகு இவையெல்லாம் தொடரும் போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. இல்ல அவங்களே ஏற்கனவே இருந்த உயர் அதிகாரி அவரே சொல்றாரு, காற்றாலையில் எதிர்பார்த்தாங்க வரல, இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு செயல்படுகிறது மின்துறைங்கிறது அவங்க சொன்னாங்க. ரெண்டாவது, மின்துறை அலுவலர்கள் தவறான புள்ளி விவரத்தை அரசு கொடுக்கறான்னு ஒரு அதிகாரி சொன்னது வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா அவங்க மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள். மூணாவது, இன்றைக்கு மின் தேவை உயர்ந்திருக்கிறத எல்லாருமே அதை மறந்துடுறோம். இன்னொரு ஒரு முக்கியமான கருத்து சொல்லிடுறேன். இந்தியாவிலேயே ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட நாளைக்கு ஒரு அறிக்கை கொடுக்கட்டும், மகாராஷ்டிராவை விட குஜராத்தை விட அதிகமான இண்டஸ்ட்ரி பதிவு செய்து இயங்கிக் கொண்டிருப்பது தமிழகத்தில் மட்டும்தான். எழுதுனா இது ஏன் தீரலங்கிற கேள்வியே எழுதுனா மின்வெட்டு அறவே நீங்கியதுன்னு பிறகு நீங்க தேவைகள் கூடியிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை நீங்க அறிவிச்ச பிறகு பிரகடனம் செய்த பிறகு இந்த ஒரு காரணங்களை சொல்வதுங்கிறது ஏற்பட தினசரி மின்சாரம் தேவையான அளவு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சில இடங்களில் ஏற்கனவே இடர்பாடு இவங்களே சொல்றாங்க. அனல்மின் நிலையத்திற்கு நீங்களே ஒரு அனல்மின் நிலையத்தில் ஒரு அழகு செயல்படவில்லை என்றால் அந்த மின்வெட்டு வருகிறது. தூத்துக்குடியில் ஒரு அழகு செயல்படவில்லை அந்த மின்வெட்டு வருகிறது. செயல்படுகிற பொழுது நேற்று திங்கட்கிழமை 17,500 மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டது உண்மையா இல்லையா என்பதை நாம் போன ஆட்சி காலத்தில் 8,000 மெகாவாட்ல இருந்து ஒரு தேவைக்கும் உற்பத்திக்குமான ஒரு கேப் ஒரு 4,000 மெகாவாட்ல இருந்து அது பிரிட்ஜா இருக்கிறது, குறைந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம கவனிப்போம். நம்ம சொல்வது போல 13,500 மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் போய் சொல்ல முடியாது. அதாவது இது ஏதோ பொருளாதாரத்தில் ஜிடிபி உயர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை எங்கிருந்து வரக்கூடிய புள்ளி விவரத்தை அடிப்படையாக வைத்து பேசக்கூடியது அல்ல. ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் இன்றைக்கு அனுபவித்த பிரச்சனையை பேசுகிறோம். நாங்கள் சொல்லுகிறோம் தமிழகத்தில் மின்வெட்டு என்பது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம். இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் மின்வெட்டை முழுமையாக போக்கிவிட்டோம் என்று. இந்த விவாதத்தில் எத்தனை மின் இணைப்புகள் இருந்தது, எத்தனை நாளைகள், அது அல்ல பிரச்சனை. பிரச்சனை என்னவென்றால் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மின்வெட்டு இருக்கிறதா இல்லையா, நம்முடைய மின் தேவையை நாம் பூர்த்தி செய்து விட்டோமா இல்லையா. சொல்லுகிறார் இந்த மின்வெட்டினுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த ஆலைகளை கொண்டு வருவதற்கு நாங்கள் சுற்றுச்சூழலுக்கான அந்த அனுமதி பெறுவது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஆய்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இவரெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொல்கிறார். நூத்தி 139 முறை கடந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு தமிழக முதல்வர் 3 ஆண்டுகளில் கடிதம் எழுதியிருக்கிறார். 8 கடிதம் மின்துறை சார்ந்து எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு கடிதத்திலாவது இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான அனுமதியை உடனடியாக வழங்குங்கள் என்று ஒரு கடிதம் கூட எழுதவில்லை இந்த தமிழகத்திலிருந்து. இன்னொரு கேள்வி, எங்களுக்கான மின் தேவை முழுமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கடிதத்தை குறிப்பிடுறீங்க. இந்த குற்றச்சாட்டு பப்ளிக் டொமைன்ல வைக்கப்பட்ட அன்றைய அமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சர் நாங்க கொடுக்கிறோம் கொண்டு வருவோம் ஜெயந்தி நடராஜன் வெண்ட் ஆன் ரெக்கார்ட். இது ஒரு குற்றச்சாட்டு பப்ளிக் டொமைன்ல சொல்லாமல் இல்ல. 6 மாதத்தில் ஒரு இதற்கான சுற்றுச்சூழலுக்கான அனுமதி வழங்குவதற்கான பணி என்பது வெறும் 6 மாத காலம். அதற்கு மேல் போனால் ஒரு மாநில அரசு அதை பொறுத்துக் கொண்டிருக்க கூடாது. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் மின் உற்பத்தி மிகையாக இருக்கிறது என்று சொன்னால் 3330 மெகாவாட்டிற்கான 15 ஆண்டுகள் மின்சாரம் பெறுவதற்கான வெளி மாநிலங்களில் ஒப்பந்தம் போடுகிறீர்களே, அது எதற்காக? இது ஏமாற்று வேலை இல்லையா? நான் கேட்கக்கூடிய கேள்வி, உங்களிடம் மின்சாரம் இருக்கிறது, 2 ரூபாய் 50 பைசாவுக்கு தயாரிக்கக்கூடிய மின்சாரம் 6 ரூபாய் 50 பைசாவிற்கு வெளிமாநிலத்தில் வாங்குகிறீர்களே, அதற்கான ஒப்பந்தம் போடுகிறீர்களே, இது இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் உண்டா இல்லையா? மின்சாரம் வாங்கினாலும் வேண்டாமீங்க, கூடங்குளத்தில் மின்சாரம் உற்பத்தி ஆனால் நமக்கு கிடைக்கும். இப்பொழுது முதல் அனல் முறையில் நமக்கு 550 மெகாவாட் தினசரி கிடைக்கிறதா இல்லையா? அதுக்கு நம்ம டாக்டர் ஐயா கூட எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. லாவணி அரசியலே பேசாதீங்க. மோடி வந்தவொடனே சரியாச்சு, அரசியல் வெளியில பேசும். இது மிக குறைவான நேரம் சொல்றீங்க. ஆனால் தொடர்கிறதே நடைமுறையில் தொடர்வதை தினசரி சரி செய்து கொண்டிருக்கிறோம். இலக்கு எட்டி இருக்கிறோம். தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு தேவையான எதிர்கால திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள். அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி மின்வெட்டு நீங்கியது மின்வெட்டே இல்லாத மாநிலமா தமிழகத்தை பிரகடனம் செய்றாங்களா? நிச்சயமா நேற்று 13,500 மெகாவாட் உற்பத்தி வந்த பிறகு அது இன்னும் நிறைவு தானே.
மின்வெட்டு இருக்கிறதா இல்லையா? ஒரே கேள்வி. இல்லன்னு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அடுத்த தேர்தலை மின்துறையை மட்டுமே நாங்கள் மையமாக வைத்து தேர்தலை சந்திப்போம் நாங்கள் அதிமுக சொல்லுங்க. இது கிடையாது. நாடாளுமன்றத்திற்கான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை நீங்க அதெல்லாம் பேசப்பட்ட பிறகுதான் இந்த அதிமுகவினுடைய 3 ஆண்டுகளுக்கான அங்கீகாரமாக தமிழக மக்கள் வழங்கிய தேர்தல் வாக்குறுதி அல்ல, இந்த முடிவுகள் அல்ல. இது தேசிய அளவில் நடைபெற்ற பிரச்சனை. இதில் மாநில யாரோட கூட்டணியில இருந்தாங்க அவங்களுக்கு வாக்கு போறது அப்படிங்கிறதுக்கு இது அவங்க நீங்களும் சரி எல்லா கட்சிகளும் சரி இது ஒரு தேசிய அளவில் நடந்த தேர்தலானாலும் கூட பிரதமர் மோடி கூட மின்வெட்டு பிரச்சனையும் ஒரு சின்ன கருத்து சொல்லிக்கிறேன். இப்ப கூடங்குளமே வரக்கூடாதுன்னு பாடுபட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு 550 மெகாவாட் தினசரி கூடங்குளத்தில் கிடைக்கிறது முதல் அணுவுலை. வருகிற இன்னும் 2 மாதத்தில் 2வது அணுவுலை செயல்பட போகிறது. அதிலிருந்து மேலும் கிடைப்பதன் மூலம் ஏறத்தாழ 945 இருந்து 1000 மெகாவாட் தமிழகத்துக்கு கிடைக்க இருக்கிறது. மொத்தம் கூடங்குளத்துடைய திட்டம் 6 அணுவுலை அமைக்க பாதுகாப்பற்றது என்பது குற்றச்சாட்டு இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு நீங்கள் வருகிறது என்பதற்காக மின்துறை அதிலிருந்து வரக்கூடிய அந்த பாதுகாப்பை எப்படி நாம் நிவர்த்தி செய்ய போகிறோம், எப்படி மக்களை காப்பாற்ற போகிறோம், அதுக்கான பிரச்சனை தான். ஒரு அரசியல் குற்றச்சாட்டு என்னன்னா இப்ப 2500 மெகாவாட் கூடுதலா இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு கூடியிருக்குன்னு சொன்னாலும் கூட அவையெல்லாம் போன ஆட்சி காலத்துல முந்தைய கட்டத்துல வந்த திட்டங்கள் அவை இன்னைக்கு பலன் அளிக்கிறது. இந்த அரசாங்கத்துல ஆக்கப்பூர்வமா எதுவும் செயல்படல அப்படிங்கிறது பாலுடைய கட்சியுடைய குற்றச்சாட்டு. அது நியாயமானதா பார்க்கிறீங்களா? புதிய திட்டங்கள் எதுவும் உருவாக்குனதாக தெரியவில்லை. எப்பொழுதுமே இந்த அனல் மின் திட்டங்களை பொறுத்த அளவில் ஆரம்பித்து 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் நடைமுறைக்கு வரும். நடைமுறைக்கு என்றால் கட்டுமானம் ஆரம்பிக்கிற நிலைமைக்கு வரும். கட்டுமானம் ஆரம்பித்த பின்னர் 35 40 மாதங்கள் கால அவகாசம் தேவை. இன்றைக்கு உற்பத்திக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் 2011 வந்திருக்க வேண்டியதுதான். அதை முதல்ல சொன்னேன். 2011 வந்திருக்க வேண்டிய ஒரு அனல் மின் உற்பத்தி ஏன் 2014 வந்த பிறகு முழுமையாக வர மாட்டேன் என்கிறது. அதற்கு என்ன காரணம்? அடிப்படை என்னது? அதை வெளியில் சொல்லலாமே. என்ன காரணம்? காரணம் இப்போ பியாஸ் நார்த்ல இமாச்சல் பிரதேசல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதுல ஒரு தகவல் இப்ப வெளியே வந்திருக்கிறது என்னன்னா, தண்ணி திடீர்னு திறந்து விட்டதா சொல்றாங்க. அங்க 3 நீர் மின் உற்பத்தி எந்திரங்கள் இருக்கிறது. 3ல 1 மட்டும் வச்சுட்டு மீதி 2 ஷட் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, மெயின் கேட்ல அந்த தண்ணியை திறந்து விட்டாங்க. தண்ணி வேஸ்டா போகுது. எதுக்காகன்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா, தனியார் மின் உற்பத்தியை வாங்க வேண்டும் என்பதற்காக அரசு துறை மின் நிலையங்களின் உற்பத்தியை நிறுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசியை தமிழ்நாட்டில் பார்க்கிறீங்களா? முழுமையாக இருந்து அதிகாரிகள் காரணமா இருக்காங்க. அதிகாரிகளும் காரணம். சொன்னாங்க குந்தா மின் திட்டத்தை பத்தி. இப்ப தமிழ்நாட்டுல இப்ப பெரியார் மின் திட்டம் இருக்கு. இந்த பெரியார் மின் திட்டத்துல முல்லை பெரியார் கீழே இருக்கிற பெரியார் மின் திட்டத்துல பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்தில் 4 டர்பைன் போட்டிருந்தாங்க. ஒரு டர்பைனுக்கு 30 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுல செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்ப இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கும்போது முதலமைச்சருடைய உத்தரவின்படி அந்த 4 டர்பைனையும் அப்டேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி புதிய செக்கோஸ்லோவேக்கியால ஒரு குழு வரவழைச்சு அதை ஒரு டர்பைன் 45 மெகாவாட் உற்பத்தி செய்யற அளவுக்கு உற்பத்தியை உயர்த்தி சொல்ல முடியும். இல்ல, செய்த விஷயங்களுக்கு பாராட்டுகள். செய்யாதவை அப்படின்னு பார்க்கும்போது சூரிய மின் கொள்கையை 2012 கொண்டு வரீங்க, பெரிய அளவுக்கு பயனளிக்கும் அப்படின்னு. இப்ப 2015க்குள்ள 3000 மெகாவாட்டை உற்பத்தி செஞ்சிடும் அப்படின்னீங்க. எவ்வளவு மெகாவாட் உற்பத்தியாக இருக்கிறது? 2014 இருக்கும் குறைஞ்சபட்சம் 1500 மெகாவாட் இல்ல 98 மெகாவாட் கவனிக்கிறேன் சார். ஹரி சார், இன்னைக்கு 1500 மெகாவாட் உற்பத்தி ஆயிருக்கணுமா? அரசு ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க. தமிழகத்தில் இருக்கிற கல்வி நிறுவனங்கள் 6% மின் தேவையை சோலார் பேனல் அமைச்சு அதன் மூலம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடுறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, பசுமை தீர்ப்பாயத்தில் போய் ஒரு தடையை வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க. இப்படிதான் நம்ம தமிழ்நாட்டு நிலவு இருக்கு. எத்தனை தனியார் கம்பெனிகள், தனியார் நிறுவனங்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் சோலாரை பயன்படுத்தி மின்சாரம் பயன்படுத்துறாங்க? சொல்லுங்க பாப்போம். எத்தனை இடத்துல நம்ம சோலாரை பார்க்க முடியுது? அரசை மட்டும் குற்றம் மிகப்பெரிய செலவு அதிகமா உள்ளது. 800 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. அது மத்திய அரசுடைய உத்தரவு, சுற்றுப்புறல் மாசு கட்டுப்பாடு எல்லாருடைய இதையும் வாங்கி தான் போட்டு அமைச்சருடைய அறிக்கை. ஒரே ஒரு செய்தி,
இது தேவையில்லாம நம்ம ஏதோ ஒரு கனவுலகத்தில் இந்த விவாதம் கொஞ்சம் விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா யதார்த்தத்தை பேசணும்னு சொல்றேன். சார் ஒரு செய்தி சொன்னார்ல, வெளி மாநிலங்களை மின்சாரம் வாங்குவதில் அக்கறை காட்டுகிறார்கள், ஆர்வம் காட்டுகிறார்கள், மின் உற்பத்தி செய்வதில் தமிழக அரசு ஆர்வம் காட்டுவதில்லை. அதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. காற்றாலையினுடைய அதனுடைய உற்பத்தியாளர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குல என்னுடைய மின்சாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் வழக்கு போட தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் முடியாது, உங்களுடைய மின்சாரத்தை நாங்கள் எடுக்க முடியாது என்று நீதிமன்றத்தில் சொன்னார். நான் இருந்தேன். ஒரு கொள்கை ரீதியாக அதற்கு என்ன சொல்றாங்கன்னா அதற்கான வழிமுறை இல்லை, நீங்கள் உறுதியாக கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை இல்லை, எனவே நாங்கள் வெளிமாநிலத்தில் தான் வாங்குவோம் என்று நீதிமன்றத்தில் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டார். அது ஏன் அந்த நிலைமை வந்ததுன்னா, எப்பவுமே ஒரு மின் உற்பத்தி திட்டம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு தேவையான மின்பாதை கட்டமைப்புகளை எல்லாம் இருந்தால்தான், ஏற்படுத்தி விட்டுத்தான் இந்த உற்பத்தி திட்டங்களுக்கு எல்லாம் அனுமதி வழங்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய அனைத்து காற்றாடி மின் நிலையங்களும் அத்தகைய ஒரு ஒழுங்கான அனுமதி இல்லாமல் வேறு விதமான செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் இந்த திட்டங்கள்லாம் வந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு உற்பத்தி நீங்க கேளுங்க, உங்க காற்றாலை லாபத்துல ஓடுதா நஷ்டத்துல இயங்குதா? இந்த காற்றாலை 4 கோடிக்கு இல்ல, நான் கேட்கிறேன், 4 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, ஒரு 1 கோடி ரூபாய்க்கு தந்துட்டு போவாங்க. நீங்க கேட்டு பாருங்க. எல்லா காற்றாலையுமே ரொம்ப சபிஷியன்ட், தேவையான அளவுக்கு அவங்களுடைய வட்டி கட்டி பேங்க்ல கடனை கட்டி நிம்மதியா தான் இருக்காங்க. நேற்றைக்கு 3000 மெகாவாட் வாங்கியிருக்காங்க தமிழக அரசு. நேற்றைக்கு எல்லாம் இன்னைக்கு அதனுடைய பின்னணியும் ஒண்ணு இருக்குது. அதாவது உற்பத்தி காற்றாலைகளில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் யார் அளவெடுப்பது தெரியுமா? மின்சார வாரியத்திலிருந்து எந்த அலுவலரும் சென்று மீட்டர்ல ரீடிங் பார்க்க போறதே இல்லை. அந்த காற்றாலை உற்பத்தியாளர்கள் நிறுவனர்கள் அவர்கள் என்ன ரீடிங் சொல்லுகிறார்களோ அதற்குத்தான் இன்றைய தினம் மின்சார வாரியம் அவர்களுக்கு கட்டணம் செலுத்தி கொண்டிருக்கிறது. அல்லது அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடியது அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. கவனிக்கப்பட வேண்டியது குறைகள் எல்லாம் இருக்கிற இதெல்லாம் யார் செய்கிற? எந்த அமைச்சரோ முதலமைச்சரை செய்வதல்ல, அலுவலர்களின் முழுக்க ஒரு தவறான முறையீடுகள்னால் நடைபெறக்கூடிய குறைகள் இருக்குமா? அவை எப்படி களையப்பட வேண்டும்? ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் மின்வெட்டு நீங்கியது, தமிழ்நாட்டில் மின் பற்றாக்குறை நீங்கியது என்று தமிழக அரசாங்கம் அறிவித்தது. அதற்கு பிறகும் கூட தமிழ்நாட்டில் மின் பிரச்சனை தொடர்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழ மின்சாரத்துறை அமைச்சருக்கும் பாமக நிறுவனருக்கும் இது சார்ந்த ஒரு அறிக்கை யுத்தமே நடந்து கொண்டிருக்கிறது. மின் பிரச்சனை தொடரவே செய்கிறதா, தீரவில்லையா, தீருமா, இதற்கான நிரந்தர தீர்வுகள் என்ன, மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாறுவது எப்போது? இந்த கேள்விகளை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பிரதானமாக நாம் முன்வைத்திருக்கின்றோம். இடைவெளிக்கு முன்னாடி திரு நாகராஜன் அவர்கள்ட்டையும் கேட்ட திரு செல்வராஜ், 2015க்குள்ள சூரிய மின்சாரத்தின் மூலமாக, சூரிய ஒளியின் மூலமாக 3000 மெகாவாட் அளவுக்கு உற்பத்தி செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. நிச்சயமா அதற்கு பக்கத்துல எல்லாம் கூட இல்ல இந்த ஒரு மின் உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. எவ்வளவு அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. இந்த இலக்கை, இந்த ஒரு எண்ணத்தை எட்ட முடியாததுக்கான காரணமா என்ன நினைக்கிறீங்க? காரணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த ரிட்டர்ன் வருமாங்கிற சந்தேகம் வந்துச்சு எல்லாருக்கும். இப்ப சோலார் பேனல் முதலீட்டாளர்களிடத்தில் அந்த சந்தேகம் வந்திருக்குது. ஏன்னா இந்த சோலார் பேனலுக்கு மற்ற நாடுகளில் 25 to 30 வருஷம் அதுக்கு கேரண்டி கொடுக்கறாங்க. ஆனா இப்ப தமிழ்நாட்டில் எரெக்ட் ஆகக்கூடிய அந்த சோலார் பேனல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கேரண்டி யார் கொடுக்கறாங்கன்னே தெரியல. அது 25 வருஷமாவது குறைஞ்சபட்சம் அது சர்வீஸ்ல இருக்கும்னா மட்டும்தான் அந்த முதலீட்டுக்கு சரியான வருவாய் இருக்கும். இல்லை அது 5 வருஷத்துல போயிடும்னு சொன்னா அது அவ்வளவுதான், டோட்டல் வேஸ்ட். அந்த ப்ராஜெக்டே டோட்டலா வேஸ்டா போயிடும். இது உண்மையிலேயே நம்பகத்தகுந்த மின்சாரமாகவும் இருக்காது, ரிலையபிள் எலக்ட்ரிசிட்டி இல்ல. பீக் ஹவர் டிமாண்டுக்கு எந்த அளவுக்கு அது பீக் ஹவர் கை கொடுக்காது. ஏன்னா அது சூரிய வெளிச்சம் இருக்கிற நேரத்துல மட்டும்தான் அது கை கொடுக்கும். பீக் ஹவருக்கும் உபயோகப்படாது. பீக் ஹவருக்கு வேணா பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பீக் ஹவருக்கு உபயோகப்படுத்தலாம். அது செலவு செய்யக்கூடிய அளவுக்கு அதுல வருமானம் இருக்காது. இப்ப மைய அரசும் மாநில அரசுகளும் சில சலுகைகள் அறிவிச்சிருக்கிறாங்க, 30%, 20%.
ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா யாருக்குமே அந்த சலுகை பணம் இந்த முதலீட்டாளர்களுக்கு வந்ததாக தகவலே இல்லை. 2009, 2010 ஆண்டுகளில் இருந்து இந்த சலுகை தொகைகள்லாம் மத்திய அரசிலும் வழங்கப்படவில்லை. தமிழக அரசு எல்லாருக்கும் இன்வெஸ்டர்ஸுடைய கான்பிடன்ஸை ஈர்க்காத ஒரு விஷயமாக ஒரு திட்டமாகவே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறது அவருடைய குற்றச்சாட்டு. நீங்க பல விளக்கங்கள் கொடுக்கலாம். நீங்க கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தின் அடிப்படையில, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையில எழக்கூடிய கேள்விகள் இவை எல்லாம் அப்படிங்கறத நீங்க உணரணும். கிட்டத்தட்ட ஒரு 4385 மெகாவாட் கூடுதலா இந்த தேதியில நீங்க உற்பத்தி செய்யணும்னு நீங்க சொன்னதுனாலதான், வாக்குறுதி கொடுத்ததுனாலதான் அது சார்ந்து ஏன் ஆகலைங்கிற கேள்வி வருது. 3 மாசத்துல நாங்க செய்வோம்னு சொன்னதுனாலதான் கேள்வி. ஜூன் 1ஆம் தேதி நீங்க சொன்னதுனாலதான் ஏன் ஆகல, ஏன் இன்னும் தொடர்ந்துங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இவை எல்லாமே நீங்க கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்வி. அதுக்கு நீங்க 1000 விளக்கம் கொடுக்கலாம். இந்த காரணம், சென்னையில இந்த பிரச்சனை, இந்த டிரான்ஸ்மிஷன் பிரச்சனை, மத்திய அரசாங்கம் காரணம், போன திமுக ஆட்சி காரணம் அப்படின்னு சொல்லலாம். முதல் 3 மாசத்துல சொன்னா புரிந்து கொள்ளக்கூடியது. நீங்க ஆட்சிக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க கொடுத்த உத்தரவாதமே 3 மாசத்துல தீர்ப்போம் அப்படின்னு. இன்னைக்கும் இதுக்கான காரணம், இந்த நிலைமைக்கான காரணம் திமுக அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது சாட்டிஸ்பாக்டரி இல்ல. திமுகங்கிறத நான் சொல்ல விரும்பல. திமுகங்கிற காரணம் நீங்களே சொல்லிட்டீங்க. ஏற்கனவே 4000 மெகாவாட் ஷார்டேஜ்ல தான் அவங்க விட்டுட்டு போனாங்க. அதை நிறைவு செய்து மேற்கொண்டது 3 வருடங்களாக தேவைப்படக்கூடிய மின்சாரத்தையும் சேர்த்து வழங்குகிற சக்தியை இந்த ஆட்சி பெற்றிருக்கிறது. மேற்கொண்டு இன்றைக்கு நத்தம் விஸ்வநாதன் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல இந்த அனைத்து திட்டங்களும் நிறைவேறுகிற பொழுது ஏறத்தாழ 20000 மெகாவாட் கூடுதல் உற்பத்திக்கு திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பது ஒரு அமைச்சர் தெளிவா பத்திரிகைகள் கொடுத்திருக்கார். யாரோ ஒரு ரோட்ல போறவங்க சொல்லிட்டு போறது இல்ல. இந்த திட்டங்கள் செயல்படுகிறதா இல்லையா, இதற்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறதா, டெண்டர் விடப்பட்டிருக்கிறதா, இதற்கு இடம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் இல்லைன்னா நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னதெல்லாம் இன்றைக்கு போலியான விஷயங்கள் பாதிக்க முடியும். முதலமைச்சரும் கொடுத்த வாக்குறுதிகள் தான் வாக்குறுதிகள் உங்கள் தேவை நிறைவு செய்யப்பட்டதா இல்லையா? நேற்றைய தினம் கடந்த திங்கட்கிழமை, இன்றைக்கு புதன்கிழமை, கடந்த திங்கட்கிழமையுடைய 13500 மெகாவாட் பங்கு எவ்வளவு, காற்றாலை வருஷத்துல எவ்வளவு நாளைக்கு வரும்? காற்றாலைகள் இன்றைக்கு 3000 மெகாவாட் உற்பத்தி இருக்கிறது. நாள் முழுக்க கூடங்குளம் புதுசா வந்திருக்கு. தினசரி 550 மெகாவாட் கூடங்குளம் இப்பதானே வந்திருக்கு. இது தமிழகத்திற்கு அனைத்து அரசியல் கட்சிகள் இன்றைக்கு முதலமைச்சர் தவிர வரிந்து கட்டி கொண்டு வரக்கூடாது என்று சொன்ன காட்சியை நாம் பார்க்க ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்ச நீங்க பேசுங்க. அண்ணன் என்ன சொன்னாரு, அவருடைய பாதுகாப்பு மக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன். இவர்கள் சொன்னது ஆட்சிக்கு வந்தவுடன் இதை நிறைவேற்ற முடியுமா, கால அவகாசம் என்று சொன்னார்கள். ஆனால் மின் உற்பத்தி தொடர்பாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் 6 மாத காலங்கள் அனுமதி வாங்குவதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு 3 ஆண்டு காலம், 3.5 ஆண்டு காலத்தில் ஒரு புதிய மின் உற்பத்தி திட்டத்தை நிறைவேற்ற முடியும், செயல்படுத்த முடியும், மின் உற்பத்தியை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடிய நிலைமையை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறதா? இதற்கு நான் இன்றைய இருக்கக்கூடிய மின்சார வாரியம் கடந்த ஜூன் 7ஆம் தேதி தான் இவர்கள் செயல்படவே ஆரம்பித்தார்கள். எதற்காக என்று சொன்னால், பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த அறிக்கைக்கு பிறகுதான் அந்த துறையும் அந்த அமைச்சரும் பணியாற்றவே செய்தார்கள். எதற்காக? பதில் வழங்குவதற்காக மட்டுமே இந்த மின்சார வாரியம் செயல்பட்டிருக்கிறது. அதுவும் பொய்யான தகவல்கள், உண்மைக்கு மாறான தகவல்கள். இந்த தகவல்களை வழங்கி நாங்கள் செய்துவிட்டோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். தமிழகத்தினுடைய தற்போதைய மின் பற்றாக்குறையை போக்குவதற்கு இப்பொழுது செயல்படுத்தக்கூடிய இந்த செயல்பாடு, இந்த நடைமுறை போதுமானதா என்று சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், மக்கள் நலனுக்காக சொல்கிறேன், இந்த செயல்பாடும் இந்த வேகமும் பத்தவே பத்தாது. நீங்கள் மிக சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு செலுத்தினீர்கள் என்றால் அடுத்த 2 ஆண்டுகளில் மின்துறையினுடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் வெட்டி தகவல்களையும் தவறான தகவல்களையும் வழங்கி இதே நிலையை நீங்கள் நீடித்தீர்கள் என்று சொன்னால் மிக மோசமான நிலைக்கு தமிழகம் ஒரு இருண்ட மாநிலமாக தமிழகம் மாறிவிடும். அதை புரிந்து கொள்ளுங்கள். இது எங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கேள்வி ஏன் எழுதுதுன்னா, அவர் கேட்ட கேள்வி ஏன் எழுதுதுன்னா, இன்னைக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரத்தில் ஒரு 500 மெகாவாட் கூடங்குளத்துல இருந்து கிடைக்கிறதா சொல்லப்படுது. இந்த திட்டத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தீங்க? அது வராமல் போயிருக்குமானால், நீங்கள் எதிர்பார்ப்பது போல உங்களுடைய கோரிக்கை ஏற்றார் போல வராமல் போயிருக்குமானால் ஒரு 550 மெகாவாட் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை. அதே போல மெக்சிகான்ல இருக்கக்கூடிய ஒரு தெர்மல்
மின் உற்பத்தியை எப்படியெல்லாம் பெற முடியும் என்று சொன்னால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மின் உற்பத்தியை பெறுவதுதான் ஒரு சிறந்த அரசு. ஆனால் வேறு வழியே இல்லை என்ற செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் ஆபத்து என்று சொல்லக்கூடிய காரியத்தில் ஏன் அதிகம் அக்கறை காட்டுகிறீர்கள்? இயற்கையாக பெறக்கூடிய நீரில் இருந்து பெறக்கூடியது, அனலில் இருந்து பெறக்கூடியது, இதில் கூட ஆபத்தான அனல் மின் நிலையங்கள் அதை விட அணுமின் அதை விட சொல்லி முடிக்க பேசுறேன். கூடங்குளத்தினுடைய அந்த திட்டத்தை பாதுகாப்பு நலன் கருதி நாங்கள் எதிர்க்கத்தான் 550 மெகாவாட் வருகிறது என்பதற்காக ஆபத்தை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. சரி சார், நான் சொல்லிக்கிறேன். அண்ணன் சொல்றபடி இவங்க அந்த பாதுகாப்பு உணர்வோட எதிர்க்கிறதை நானும் வரவேற்கிறேன். ஆனா என்ன செய்யணும், இந்தியாவில் ஏற்கனவே 21 அணு உலை இருக்கு சார். பக்கத்துல மகாபலிபுரம், பக்கத்துல கல்பாக்கத்துக்கு, சென்னைக்கு 1 கோடி மக்கள் வாழ்ற இடத்துல பக்கத்துல அணு உலை இருக்கு சார். அதெல்லாம் மறந்துட்டீங்க. புதுசா ஏதோ அங்க மக்கள் ஏதோ போட்டோம் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். போராட்டம் நடந்து 6 அணு உலை வந்தா இடத்துல தமிழ்நாட்டுக்கு 3000 மெகாவாட் போராட்டம் நடந்து தொடக்க கட்டத்தில் நிலைப்பாடு திறக்க வேண்டும் என்று சொன்னோம். அரசாங்கம் மின்துறையில கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் அப்படின்னு நீங்க எதை பட்டியலிடுவீங்க? மின்சார வாரியத்தில் நிர்வாகத்தை முற்றிலுமாக சீரமைக்க வேண்டும். இப்ப மின்சார வாரியத்தின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஆணையம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆணையத்தில் யார் இருக்கிறாங்கன்னா, மின்சார வாரியத்தில் திறமையாக செயல்படாமல் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைய தினம் இந்த ஆணையத்தில் உறுப்பினர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் போய் அமர்ந்திருக்கிறார்கள். மின் சட்டம் 142 பிரிவின்படி இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க தகுந்த செயல்களில் தான் அவர்கள் இருந்திருக்கிறார். தண்டனை வழங்கக்கூடிய விஷயம். இங்க மின்சார வாரியத்தில் சரியாக செயல்படாமல் மின்சார வாரியத்தை இந்த அளவுக்கு சீர்கட்ட நிலைக்கு கொண்டு வந்திருப்பவர்கள் இந்த மின்சார வாரியத்தை மானிட்டர் பண்ணக்கூடிய இந்த ரெகுலேட்டரி கமிஷன்ல போய் உட்கார்ந்து இருந்தா அவங்க என்ன செய்வாங்க? இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு நீதி கிடைக்குமா? குற்றச்சாட்டு இல்லையா? நாங்க ஏற்கனவே குற்றச்சாட்டு எங்க அமைப்புல இருந்து கொடுத்துட்டோம் ஏற்கனவே. இது வெறுமனே வாய்மொழி குற்றச்சாட்டு இல்ல, எழுத்துப்பூர்வமாக எங்கள் அமைப்பில் இருந்து இந்த குறைபாடுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட எங்களுடைய மதிப்பீட்டின்படி 79,500 கோடி ரூபாய் இழப்பிற்கு இந்த மின்சார வாரியம் நிர்வாகிகள் பொறுப்பேற்க வேண்டும். அவர்களால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மறுக்கிறீங்களா திரு நாகராஜன்? இப்ப முதலமைச்சர் சொல்றாங்க அதற்கு பிறகு மின்வெட்டு தொடர்கிறது அப்படின்னா அதிகாரிகள் தவறாக கருத்தை சொல்லிருக்காங்க, வழி நடத்திருக்காங்க. இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் டூ மெனி கோயின்சிடென்ஸ் கவனிக்கப்பட வேண்டும். அவர் சார் சொன்னதை நான் மறுக்கிறதுக்கு இல்ல. ஏன்னா அவர் அங்க பணியாற்றியவர். அவர் பணியாற்றும் போது சொல்லியிருக்கலாம். இப்பொழுது சொல்லுகிறதை அரசு அந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒண்ணு, அதிகாரிகள் எப்படி செயல்படுறாங்கிறது கண்காணிக்கிற அரசு அதை நிச்சயமா கண்காணிப்பாங்க. ஏற்கனவே ஆற்காடு வீராசாமி அவர்கள் அமைச்சராக இருக்கிற பொழுது, மின்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது, தமிழகத்தில் மின் திருட்டு 17% இருக்கிறது, அதையெல்லாம் நாங்கள் கண்டித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இப்ப என்ன பண்றாங்க, இப்ப சார் நிச்சயமா அவர் தெரிஞ்சிருக்கும். இப்ப அதுக்கு ஒரு ஸ்குவாட் போட்டு பறக்குப்படை போட்டு மின் திருட்டை ஏறத்தாழ குறைச்சிருக்காங்க. இப்ப இருக்க அதிகாரிகள் அதுக்கு அரசுக்கு உதவி பண்ணதான் செய்யறாங்க. புதிய திட்டங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு வானளாவிய அளவிற்கு புதிய மால்களும் பில்டிங்களும் எல்லா தேவைகளையும் இன்றைக்கு இருக்கிற அதிகாரிகள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. நிச்சயமாக அப்படி யாராவது அதிகாரிகள் நிச்சயமா அரசு வேடிக்கை பார்க்காது, முதலமைச்சர் விட்டு வைக்க மாட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவரையா அவர்கள் 10 கேள்விகளை அரசிற்கு எடுத்து வைத்திருக்கிறார். எந்த ஒரு கேள்வி கூட ஒரு கேள்விக்கு கூட அவர் என்ன சொல்றாருன்னா, திட்டத்திற்கான அனுமதி பெறவில்லை, அது ஆய்வு நிலையில் இருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்கிறார் ஒழிய நாங்கள் செயல்படுத்தினோம் என்று சொல்லவில்லை. இன்னும் 3 திட்டத்திற்கு டெண்டர் முடிவு செய்யப்படாமல் இருக்கிறது. ஏன், எதற்காக? அது வெறும் 3 மாதத்தில் செய்யப்பட வேண்டிய காரியம் 3 ஆண்டுகள் இவர்கள் செய்யாமல் போனதற்கான காரணம் என்ன? இங்க எண்ணூரில் இருக்கக்கூடிய 2 600 மெகாவாட் மின்சாரம் தொடர்பான ஒப்பந்தம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. ஏன் நான் கேட்கிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டில் இந்த மின் பற்றாக்குறை என்பது 1 மாதத்தில் 6 மாதத்தில் நிறைவேற்ற முடியுமா? முடியாது. 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆகும் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி இதை அணுகினீர்கள்? நீங்கள் சொல்லுகிறீர்களே, திறந்த மனதோடு தமிழகத்தினுடைய தேவை என்ன, எதிர்கால தேவை என்ன, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை என்ன, இதை எந்தெந்த முறைகளில் சரி செய்யலாம் ஆய்வு செய்தீர்களா? அழைத்தீர்களா?
வல்லுநரை கூப்பிட்டீர்களா? ஒன்றுமில்லை. நீங்களாக முடிவு செய்வது, நீங்களாக செய்வது எப்படி நமக்கு கன்க்ளூஷன் பெற முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்க. இதை தாண்டி அமைச்சர் எல்லாத்தையும் பரிசீலனை இருக்குங்கிறாரு, அப்புறம் சர்டிபிகேட் வரலங்கிறாரு அப்படின்னு பொதுவா நம்ம சொன்னாலும் கூட பல விஷயங்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்புதல் வாங்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதுல ஏற்படக்கூடிய தாமதம், சென்ற அரசாங்கத்துடைய ஒத்துழையாமை, இவையெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அதுவும் கணக்கில் எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஒரே ஒரு சந்தேகம், இன்றைக்கு கூட மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சென்னையில் இல்லாம வேற எங்கேயாவது இருந்தாருன்னா இந்த நிகழ்ச்சியை கூட பார்க்கறதுக்கு அவர் மின்சாரம் இருக்கான்னு எனக்கு சந்தேகம். நான் சொல்றேன், சென்னையில் இருக்கக்கூடிய செயலாளர்களுக்கு, அமைச்சர்களுக்கு, இவர்களுக்கு இந்த மின்சாரம் வழங்குவதால் தமிழகம் முழுவதும் மின்சாரம் இருக்கிறது என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதே, அது தவறானது. அதை மாற்றிக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்பது வேறு. போராட்டம் நடத்துகிறார்கள், எங்களுக்கு மின்சாரம் வேண்டும் என்று வீதியில் வந்து போராடுகிறார்கள். ஆனால் நாம் இந்த இருக்கையில உட்கார்ந்து பேசுகிறோம், தமிழ்நாடு மின்சாரம் நிறைந்திருக்கிறது என்று சொல்வது என்பது நம்மை கேலி செய்வார்கள் மக்கள். டோன் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ், இது இப்ப பிரச்சனை தான் தீர்ந்துடுச்சே, தீர்த்துக்காங்களே அப்படிங்கிற ஒரு டோன் அப்படிங்கிறது சரியானதுதானா? ஏன்னா இன்னைக்கும் அவர் சொல்வது போல பல இடங்கள்ல மின் பிரச்சனை தொடர்கிறது, தினமும் இரவுல மின் பிரச்சனை இருக்கிறது, இந்த பவர் கட் ஆனது தொடர்ந்துட்டு இருக்குங்கிறது தான் குற்றச்சாட்டு. நிச்சயமாக இந்த அரசுக்கு அதை தீர்த்து வைப்பதற்கு சக்தி இருக்கிறதுங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நீங்களே சொல்றீங்க 4350 மெகாவாட் இந்த ஆட்சி வந்த பிறகு புதிதாக கிடைத்திருக்கிறது. உண்மையா இல்லையா? அவருடைய குற்றச்சாட்டு பெரும்பாலான திட்டங்கள் போன ஆட்சியோட திட்டங்கள் இன்னைக்கு பலன் தந்து 2011 பலன் அளிக்க வேண்டிய திட்டங்கள் விளக்கமா இருந்தது. மின் உற்பத்தியை பொறுத்தவரை வெறும் 600 மெகாவாட் மட்டும்தான் இப்பொழுது இவர்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் 1800 மெகாவாட் இன்னும் ஒப்பந்தமே நிறைவேற்ற. நான் சொல்றது உங்களுடைய திட்டம், தமிழக அரசுடைய திட்டம், தமிழக அரசுடைய திட்டம். இந்த கரண்ட் திமுக, மத்திய தொகுப்பு, அப்புறம் என்எல்சியிலிருந்து வரக்கூடியது, காற்றாலையிலிருந்து வரக்கூடியது, இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் இந்த ஒரு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆட்சி காலத்துல ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும், இன்னொரு ஆட்சி காலத்துல செயல்பட தொடங்கி இருக்கும். ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இது திமுக கரண்ட், இது அதிமுக கரண்ட். அவங்களும் செஞ்சாங்கன்னு சொல்ல, அவர்கள் செய்யாததனால்தான் அவர்கள் சொல்லிடுறேன். தமிழக அரசு ஆட்சிக்கு வந்த போது 4000 மெகாவாட் இருந்து இன்றைக்கு அந்த 4000 மெகாவாட் பற்றாக்குறை 8000 மெகாவாட் உயர்ந்து விட்டது, தமிழ்நாடே இருண்டு விட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தா நான் ஒத்துக்கலாம். இன்னைக்கு அதை சரி செய்து, அந்த ஷார்டேஜை சரி செய்து, மேலும் 3 ஆண்டுகள் தேவைப்படுகிற அதிக மின்சாரத்தையும் தயாரித்து வழங்குகிற சக்தி இருக்கு. பற்றாக்குறை ஒரு சில இடங்கள் இருக்கிறது, சரி பண்ணக்கூடியதை இன்றைக்கு 20000 மெகாவாட்டுக்குள்ள திட்டங்களை சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இந்த அரசு விரைவுபடுத்தி ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இப்படியே போர்க்கால அடிப்படையில் மின்சார பிரச்சனையை அணுகுவேன் என்று இவர்களும் கடந்த ஆட்சி எப்படி வீட்டுக்கு போனதோ அதே போன்று மின்துறைக்காகவே இவர்கள் வீட்டுக்கு போவாங்க. யார் வீட்டுக்கு போறாங்கிறது 2016 ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தும், ஏன் இப்படி அரசியல் பண்றீங்க இன்னொரு கருத்தும் இருக்கு. செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்களை பட்டியலிட்டீங்க. இதை தாண்டி அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டிய அம்சங்களை சுருக்கமா பட்டியலிட்டு. நிச்சயமாக அதை செய்ய முடியும். நான் முதலில் சொன்னது போல நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும். நிர்வாகத்தை சீரமைத்து விட்டால் இப்ப வரக்கூடிய அந்த உற்பத்தி இருக்கிறதே, இந்த மின் உற்பத்தியிலேயே நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நம்ம அளிக்க முடியும். ஏன்னா நெட்வொர்க் இருக்கு பாத்துங்க, ஐசிடி எல்டி நெட்வொர்க் எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில பராமரிக்கப்படுகிறது. அவற்றை எல்லாம் ஒழுங்காக முறையாக பராமரித்தால் இவற்றை ஓரளவுக்கு சீர் செய்ய கட்டமைப்பை மேம்படுத்துதல். இப்ப என்ன பிரச்சனைன்னா, எந்த ஒரு கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அலுவலர்களுமே கட்டமைப்பை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவதே இல்லை. அவர்களுடைய கவனம் எல்லாம் வேறு எங்கோ இருக்கிறது. வாரியத்திற்கு இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை விடுத்து வேறு விதமான செயல்களில் அவர்கள் முழு கவனம் செலுத்துகின்ற காரணத்தினால்தான் இத்தகைய சீரழிவுகள். கவனம் செலுத்த வேண்டிய பிரையாரிட்டிஸ் நிறைய இருக்கிறது. முக்கியமாக உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், இதுல நிச்சயமாக பெரிய அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நேர்கிட்ட கேட்டிருந்தோம் மின்வெட்டு குறித்த அரசின் விளக்கம், இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்று கேட்டிருந்தோம். அதற்கு அவர்களுடைய பதில் இதோ.
மின்வெட்டு குறித்த அரசின் விளக்கம் நியாயமானதுதான் என்று 40%, இது அரசியல், இந்த விளக்கமானது ஒரு அரசியல் ரீதியான விளக்கம் என்று 29%, இது எதிர்பார்த்தது தானே அப்படின்னு 31% சொல்லியிருக்கிறார்கள். எதிர்பார்த்தது போலத்தான் இருக்கு அப்படின்னு 31%, இது அரசியல் ரீதியான விளக்கம் என்று 29%, இது நியாயமானது, எங்களுக்கு சாட்டிஸ்பை பண்ணக்கூடியது என்று 40% சொல்லியிருக்கிறார்கள். எல்லோரும் பார்த்திருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவாக இல்லாதனால் நியாயமானது 40%, மற்ற பார்வை மீதி 60%. இந்த நிகழ்ச்சியை பார்த்துதான் ஒரு முடிவை சொல்றாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆல்ரெடி அவங்க அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கு, இதை பற்றி விவாதிக்க சொல்வீங்க நினைக்கிறேன். இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு செல்வராஜ், திரு பாலு மற்றும் திரு கருநாகராஜன் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாருடைய எண்ணமும் ஒன்றுதான், தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக வேண்டும். ஒரு மின்வெட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து விவாதிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. அந்த நிலைமை தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அது எப்பொழுது நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. மற்றொரு முக்கியமான ஒரு பிரச்சனையை ஆயுத எழுத்து நீட்சி பகுதியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தீவில் மற்றும் ஒரு தொப்புள் கொடி இனத்துக்கு எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனையை தான் இந்த பகுதியில் விரிவாக ஆயுத எழுத்து நீட்சி பகுதியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அலுக்கமா மற்றும் பெர்வாலா உள்ளிட்ட இலங்கையின் தெற்கு பகுதிகளில் தமிழ் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். புத்த பிட்சுக்களால், சிங்கள இனவாத அமைப்புகளால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழர்களை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீதும் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்புவேற்றல்ல தொடர்ந்து இருந்து வருகிறது. ஐநாவுடைய மனித உரிமை ஆணையாளர் உட்பட இதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு உக்கிர நிலையை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாக்குமான்னு தெரியல. இந்த நிலையில் சர்வதேச சமூகம் என்ன செய்ய வேண்டும், தலையிட வேண்டுமா இந்தியா, இதை பற்றி இந்த பகுதியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். இலங்கை தமிழர்களை தொடர்ந்து இலங்கை முஸ்லிம்கள், குறிப்பாக இலங்கை முஸ்லிம் தமிழர்கள் மீது தாக்குதல், அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல், இவையெல்லாம் தொடர்ந்து செய்திகளாக வெளிவந்திருக்க உக்கர நிலையில் ஒரு கலவரம் நடந்திருக்கிறது. புத்த பிட்சுக்கள், சிங்கள இனவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மீது மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. பெரிய பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இது சர்வதேச சமூகத்தை தலையிட வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? இந்தியா என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும்? இது உள்நாட்டு விவகாரம் என்று கருத வேண்டுமா, கண்டிக்க வேண்டுமா, தலையிட வேண்டுமா? இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசரிக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண ஈழத் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட விவகாரத்தில் உலக நாடுகளின் கண்டனத்திற்குள்ளான இலங்கைக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் சம்பவம். அமெரிக்கா தொடங்கி ஐநா அமைப்பு வரை பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் எழுந்துள்ளன. இலங்கையில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் அலுத்தமா, பெருவாலா நகரங்களில் புத்தர்களின் அதிகாரப்படை என அழைக்கப்படும் பொதுபல சேனாவை சேர்ந்தவர்கள் நடத்திய கொடூர தாக்குதலில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். நூற்றுக்கணக்கான வீடுகள், கடைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் என்பதால்தான் அவர்கள் மீது மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றன இஸ்லாமிய அமைப்புகள். புத்தரின் பெயரால் மனித வேட்டையாடும் சிங்கள அமைப்புகளுக்கு இலங்கை அரசு பக்கபலமாக இருக்கிறது என்பது அங்குள்ள சிறுபான்மை மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலுக்கு திமுக தலைவர் கருணாநிதி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திருமாவளவன், பழ நெடுமாறன் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜென் சாக்கி, ஐநா மனித உரிமை ஆணையர் நவி பிள்ளை ஆகியோரும் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். அவர்களது அறிக்கையில் சிறுபான்மையினரை பாதுகாக்கும் பொறுப்பை இலங்கை அரசு நிறைவேற்ற வேண்டும், குடிமக்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்த கலவரம் எதிர்பாராத விதமாக நடந்த சம்பவமா அல்லது சிறுபான்மையினரை அழித்தொழிக்கும் முயற்சியாக அரசின் ஆசையோடு நடைபெறும் திட்டமிட்ட தாக்குதலா?
இலங்கை தீவில் உண்மையில் என்னதான் நடக்கிறது என்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது. இலங்கையில் கேள்விக்குறியாகிறதா சிறுபான்மையினர் பாதுகாப்பு? சிறுபான்மையினர் பாதுகாப்பு இலங்கையில் கேள்விக்குறியாகிறதா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, இந்திய அரசாங்கம் இதில் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும்? இதில் தலையிட வேண்டுமா, கண்டிப்போடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமா, அல்ல இலங்கையுடைய உள்நாட்டு பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக நாம் தலையிடக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டுமா? இதுவும் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேச இருக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. இந்த பகுதியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியுடைய சர்வதேச தொடர்பாளர் திரு ஐயநாதன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்திய தேசிய லீக் கட்சியுடைய தலைவர் திரு பஷீர் அகமது அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ஐயநாதன் அவர்களுக்கு. அதற்கு முன்பாக இந்த ஒரு சம்பவமானது 1980களில் தமிழர்களுக்கு நடந்த ஒரு கொடுமையோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. இலங்கையில இதே போன்ற கலவரங்கள், இனக்கலவரங்கள் நடந்து தமிழர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள். அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அதை இனப்படுகொலை என்று சொன்னார். அதே போல ஒரு நிலைப்பாட்டை இந்திய அரசாங்கம் இந்த கலவரத்திலும் எடுக்க வேண்டுமா, இல்ல பொறுத்திருக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வித்தான் இருக்கிறது. நான் திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட அதை தான் கேட்க இருக்கின்றேன். எல்லா நாட்டிலையும் மத கலவரங்கள் நடக்குது. இந்தியாவில நடக்காத மத கலவரங்கள் இல்ல. முசாஃபர் நகர்ல இருந்து மண்டக்காட்டுல இருந்து பல கலவரங்கள் பார்க்கலாம். அப்படித்தான் ரெண்டு மதங்களுக்கு இடையே நடந்த ஒரு மத கலவரமா பார்க்கலாமா, இல்ல ஒரு இன அழிப்புடைய நீட்சியை அதை பார்க்கணுமா? சரியாக சொன்னீர்கள். இன அழிப்பினுடைய நீட்சிதான் இது. கலவரம் அல்லது வன்முறை அல்ல என்பதை நான் எவ்வாறு சொல்லுகின்றேன் என்றால், இது முஸ்லிம்களுக்கும் தமிழ் முஸ்லிம்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிங்களவர்களுக்கும் இடையிலான மோதல் அல்ல. இது முஸ்லிம்களை குறிவைத்து நீங்கள் சொன்னது போல அந்த புத்தபல சேனாவும் இன்னும் ஜாதிக ஹேல உரிமையா போன்ற அரசியல் கட்சியும் திட்டமிட்டு நடத்தி வருகின்ற கலவரமாகும். இது எதனுடைய தொடர்ச்சி என்றால், சில மாதங்களுக்கு முன்னால் கடந்த ஆண்டு அந்த சிங்களவர்கள் தங்களுடைய புனிதத்தலமாக கருதக்கூடிய தம்புல்லாவில் முஸ்லிம்களினுடைய மசூதி இருக்கக்கூடாது என்று ஒரு மசூதியை அடித்தொழிக்க முற்பட்டார்கள், இடித்து தள்ள முற்பட்டார்கள். அதனை எதிர்த்து அவர்கள் போராடினார்கள். அது ஒரு கலவரமாக நடந்தது. அதில் சற்றார குறைய மிகப்பெரிய அளவில் அது வெளிவரவில்லை. ஆனால் இறந்தவர்கள் 300 முஸ்லிம்கள். இது கண்டுகொள்ளப்படாத ஒரு விடயமாக போய்விட்டது. அப்பொழுது நாம் சொன்னோம், இது ஒரு திட்டமிட்ட ஒரு இன அழித்தலினுடைய தொடர்ச்சிதான் என்று. இப்பொழுது இந்த விடயம் மிகப்பெரிய அளவிற்கு அந்த போக்கஸ் அதற்கு வந்திருக்கின்றது. நீங்கள் நன்றாக பாருங்கள், எரித்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 40 கடைகள், முஸ்லிம்களுடைய கடைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் அனைத்திலும் புத்த பிக்குகள் தலைமையிலான அந்த அடிதடி குழுக்கள் ஈடுபட்டிருக்கின்றன. நீங்கள் உங்களுடைய அறிமுக உரையில் சொன்னபொழுது எப்படி ஒரு கலவரத்தை திட்டமிட்டு தமிழர்களுக்கு எதிராக நடத்தினார்களோ, வன்முறையை செய்தார்களோ, அதே போன்றதொரு வன்முறை தான் இப்பொழுது முஸ்லிம்களுக்கு எதிராக அங்கே நடத்தப்படுகின்றது. இது மிகுந்த கண்டனத்திற்குரியது மட்டுமல்ல, இது அப்பட்டமாக தனது நாட்டு மக்களின் மீது அந்த நாட்டினுடைய அரசின் உதவியுடன் நடத்தப்படக்கூடிய ஒரு அழித்தலாகும். ரைட். நான் திரு பஷீர் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இங்க மாற்று கருத்து யாரும் சொல்லல. இதை தாண்டி எழக்கூடிய கேள்வி, இந்திய அரசாங்கம் இதுல என்ன செய்ய முடியும்? அந்த நாட்டுல உள்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு மத கலவரம்னு சொல்லிடலாம். அங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழின பிரச்சனை அப்படின்னா ஒரு அரச பயங்கரவாதம் நீங்க சொல்ல முடியும். ராணுவம் பயன்பட்டு இருக்கிறது, ஒரு போர் நடந்திருக்கிறது. ஆனா இங்க வந்து ரெண்டு குழுக்களுக்கு இடையே நடந்திருக்கிறது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்துடலாமா? அதன் அடிப்படையில இந்திய அரசாங்கம் நாம் என்ன செய்ய முடியும்னு கேட்கலாம். இது ரெண்டு குழுக்களுக்கு நடந்ததாக சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இது பௌத்த மதத்துக்கும் பிற மதத்துக்கும் ஏற்படுத்தக்கூடிய செயல். இது 1991ஆம் ஆண்டு காத்தான்குடி மீரான் மக்கா பள்ளிவாசல்ங்கிற இடத்துல சுமார் 96 பேருக்கு மேல் பின்புறமாக தொழுது கொண்டு சுடப்பட்டது சிங்கள ராணுவம். அன்றைய தினம் அது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரிவினைவாதத்தை உண்டு பண்றதுக்கு அன்றே ஆரம்பித்து விட்டார்கள். அன்று ஆரம்பமானது தமிழ் மொழி சிங்கள மொழி என்று ஒன்று. இப்பொழுது இஸ்லாமிய மதம் சிங்கள மொழி என்கிற ஒரு பிரச்சனையை மேலும் எடுத்திருக்கிறார்கள். ஈராண்டுக்கு முன்பதாக மத வழிபாட்டு தலங்கள், குறிப்பாக கிறிஸ்தவ மத வழிபாட்டு தலங்கள், இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் அனைத்துமே நொறுக்கப்பட்டது. இது அப்பொழுதே காங்கிரஸ் அரசு உடனடியாக காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அதை கண்டித்திருந்தால் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார். உங்கள் கேள்விக்கு நான் வர்றேன். இப்பொழுது மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும்? காங்கிரஸ் கண்மூடித்தனமாக தமிழ் மக்களை கொண்டு குவித்ததை போன்று இருந்து விடாமல் மத்திய அரசு உடனடியாக இது உலகளாவிய பிரச்சனையாக கையில் எடுத்து இலங்கையை உடனடியாக
கண்டித்து பொருளாதாரத்தை உருவாக்கும் அளவிற்கு இந்த பிரச்சனையை கொண்டு சென்றால்தான் இந்த மாதிரியான மத தாக்குதல்கள் நிறுத்தப்படும். என்னுடைய கேள்வி என்னன்னா, 2009 போர் நடந்த போது இதுக்கான முகாந்திரங்கள் இருப்பதா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அரச படைகள் பயன்படுத்தப்பட்டது. ஆனா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இம்முறை பொதுபால சேனா போன்ற ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்புகள் செய்யும்போது அரசாங்கம் நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்னு உலகளாவிய வகையில இலங்கை அரசாங்கம் சொல்லக்கூடும். இந்த நிலையில இந்திய அரசாங்கம் என்ன செய்யலாம்? ஏவிபியும் இன்ன பிற பௌத்த பிட்சுகளும் சேர்ந்துதான் அரசை இப்ப நிர்மாணிச்சிருக்காங்க. ராஜபக்சேவுடைய அரசின் ஒரு பகுதி தான் இந்த இயக்கங்கள். ராஜபக்சேவுடைய அரசின் ஒரு பகுதி தான் இயக்கங்கள், தனித்த இயக்கங்களும் அல்ல. இதை கண்டும் காணாமல் இருப்பது ராஜபக்சேவுடைய அரசு. கிட்டத்தட்ட பௌத்த மதத்தை நிறுவிட வேண்டும் என்கிற ஒரே கொள்கையோடு தான் ஏற்கனவே தமிழ் மக்களை ஒளித்தொழிந்தார்கள். இப்பொழுது முஸ்லிம் மக்களும் கிறிஸ்தவர் மக்கள் மீது தங்களுடைய பாய்ச்சலை தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு சிங்களவாதம் என்று சொல்லலாம், ஒரு புத்தைசேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமான்னு தெரியல. அதுதான் நான் திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். அதே கேள்வியோட நீட்சி தான் இந்திய அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். ஏன்னா 83 இதே போன்ற ஒரு கலவரம் நடக்குது. அப்போ தமிழர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அன்றைய பாரத பிரதமர் அதை இனப்படுகொலை அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் 2009 பிறகும் எடுத்துடல. ஆனால் அன்றைய கலவரத்தின் போது இந்திரா காந்தி இனப்படுகொலை அப்படின்னு சொன்னார். அது போல எடுக்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அதாவது எவ்வளவு பேர் எவ்வளவு பெரிய எண்ணிக்கை என்பதல்ல. நீங்க the crime and punishment for the crime of genocide கன்வென்ஷன், ஐநாவினுடைய கன்வென்ஷனை நீங்க பாத்தீங்கன்னா 1940 கன்வென்ஷனை பாத்தீங்கன்னா ஒரு குழு, அது மதக்குழுவாகவோ மொழிக்குழுவாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு குழு திட்டமிட்டு ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை, உயிர், பொருளாதார நலன்கள் பாதிக்கப்படுகிறது என்றால் அதனை இனப்படுகொலை என்று சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறது. எனவே அந்த வரையறையை நீங்கள் பொருத்தி பார்த்தீர்களானால் தம்புல்லாவில் இருந்து தொடங்கி இதுவரை நடப்பது அந்த வரையறைக்கு. அதனால்தான் நாங்கள் சொல்கின்றோம் இது தமிழ் இன அழித்தலினுடைய நீட்சி என்று சொல்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை நீங்கள் சொன்னீர்கள் சிங்களைசேஷன், புத்தமயமாக்கல் என்று. இப்படிப்பட்ட அந்த கட்டளை அவருடைய அரசமைப்பு சட்டத்திலேயே இலங்கை அரசாக எது வந்தாலும் அதனுடைய மொழி சிங்களம் என்றும் அவருடைய நோக்கம் பௌத்தத்தை பரப்புவது என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இது அவருடைய மகாவம்சத்தில் கூறப்பட்டிருப்பது போல மொத்த இலங்கையையும் ஒரு சிங்கள பௌத்த நாடாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி தான் அது. அதனால்தான் இந்த புத்த பிக்குகள் சமாதானத்தை கடைபிடிக்க போகின்ற வேண்டிய அந்த புத்த பிக்குகள் எப்படிப்பட்ட வன்முறையில் ஈடுபடுகின்றார்கள் என்று இந்த தொலைக்காட்சியில் காட்டப்பட்ட அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த காட்சி மிக முக்கியம். ஏதோ நாம் இழுத்து பேசுகின்றோம் என்று சில மக்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டும், இதில் இந்திய அரசு செய்ய வேண்டியது என்னவென்றால் அது இலங்கையை ஒரு ஜனநாயக நாடு என்று இந்திய அரசு சொல்லிக் கொண்டு வருகிறது. இது மிக ஒரு தவறான நிலைப்பாடு. ஒரு ஜனநாயக நாடு என்பதற்கான அத்தாட்சி அங்கே ஜனநாயக அமைப்புகள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் சரியாக காப்பாற்றப்பட வேண்டும். இங்கே நீதித்துறையில் இருந்து அந்த மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு அச்ச உணர்ச்சி பரவி இருக்கின்றது. ஒரு தாக்குதலுக்கு சிங்களர்கள் அல்லாத மக்கள் ஆட்படுத்தப்படுகின்றார்கள். அங்கே நீங்கள் எந்த இடத்தில் எடுத்துக்கொண்டாலும் அந்த அரசினுடைய ஆட்சி அதிகாரம் ஆயுதமாக பாய்கிறது. இந்த இடத்தில் அங்கே பத்திரிகை சுதந்திரம் இல்லை, மக்களுக்கு வாழ்வினுடைய எந்த உத்தரவாதம் இல்லாத ஒரு நாடுதான் நம்முடைய மீனவர்களையும் கொன்று கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நாட்டை ஒரு மிகப்பெரிய உலகின் ஜனநாயக நாடான இந்தியா எப்படி ஒரு ஜனநாயக அரசாக ஏற்க முடியும்? இந்த கேள்விதான் முதல் கடுமையான நிலைப்பாட்டை இந்தியா எடுக்குமா, கண்டிக்குமா, தலையிடுமா? தென்னிலங்கையில் நடந்திருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் இதுதான் விவாத பொருளாக இருக்கிறது. சர்வதேச சமூகம் தலையிட வேண்டிய தருணமா இல்ல இலங்கையுடைய உள்நாட்டு பிரச்சனையா, அந்த அரசாங்கம் கையாளக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனையா, இந்தியா இதில் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும்? கண்டிக்க வேண்டுமா, தலையிட வேண்டுமா, இல்ல இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமா? இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பேசி வருகின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய நாம் தமிழர் கட்சியுடைய சர்வதேச தொடர்பாளர் திரு ஐயநாதன் அவர்களும் இந்திய தேசிய லீக் கட்சியுடைய தலைவர் திரு பஷீர் அகமது அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். இன்று இந்த ஒரு தாக்குதலானது நடந்திருக்கிறது. எல்லாருமே கண்டிக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை ஆணையர் இன்றல்ல தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். தன்னுடைய அறிக்கையில கூட சிறுபான்மையினர் மீது அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல் பற்றி சொல்லியிருக்கிறார். அரசாங்கத்துடைய மெத்தனமில்ல மறைமுக ஆதரவு இதுக்கு குற்றச்சாட்டாக சொல்லப்படுகிறது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழர்களுக்கு பிரச்சனை நடந்த பொழுது தமிழர்கள் பக்கம் இல்ல மௌனிகளாக இருந்தாங்க, இன்னைக்கு அவர்களுக்கு இந்த விளைவு ஏற்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் ஒரு குரலும் அடித்தளத்துல நமக்கு கிட்ட கேட்டுதான் இருக்கு. அந்த ஒரு குற்றச்சாட்டை மறுக்கிறீங்களா? அதாவது ஒரு
பல காலங்கள்ல விடுதலை புலிகள் என்று சொல்லக்கூடிய தமிழீழ மக்கள் மீது முஸ்லிம்கள் பெருத்த ஆதரவோடு இருந்தார்கள். இந்த 91 மீரான் மக்கா பள்ளிவாசல் நடந்த அந்த பின்சையிலிருந்து சுட்டதுக்கு அப்புறம் சிங்களவன் அதுல ஜெயிக்கிறான். எப்படி ஜெயிக்கிறான்? அவனுங்க சுட்டுட்டு சிங்களவன் வந்து விடுதலை புலிகள் சுட்டதாக ஒரு துண்டறிக்கை விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறான். பிரித்தாளும் சக்தியை அங்க கையாளுறான் முதல்ல. அதற்கப்புறம் ஒரு முஸ்லிம்களுக்கும் தமிழ் ஈழத்தை சார்ந்த விடுதலை வீரர்களுக்கும் நடந்த ஒரு மனக்கசப்பு, கொஞ்சம் அமைதியாக இருந்தார்கள். போக போக முஸ்லிம் மக்கள் உண்மையை புரிந்து கொண்டார்கள். ஆனால் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் நடந்த போரில் சிங்களவன் ஜெயிக்கவில்லை. இந்திய பேரரசு இலங்கை தமிழர்கள் எதிராக நடந்ததால் அங்கு சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எடுத்த நிலைப்பாடு என்னங்கிற ஒரு கேள்வி. பெரும்பகுதியாக அவர்கள் அகதிகளாக சில இடங்களில் குடிமர்த்தப்பட்டார்கள். அன்றைய சூழ்நிலையில் வவுனியாவுல, வன்னியில, கிட்டத்தட்ட ஜாஃப்னால இருந்த முஸ்லிம்கள் வந்து அகதிகளாக புத்தளங்கிற இடத்துல அகதிகளாக அவங்க அமர்த்தப்பட்டார்கள். காரணம், இருவருக்கும் மோதல் வரக்கூடாதுங்கிற சூழ்நிலை அன்றைய தமிழ் தலைவர் எடுத்தார். ஆனால் முஸ்லிம்கள் அன்று அமைதியாக இருந்ததற்கு காரணம், பௌத்தர்கள் அன்றைய தினம் பிரித்தாளும் சக்தியை கையாண்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? பௌத்தர்களுடைய அந்த ஒரு சதிக்கு இரையாகி தமிழர்கள் பக்கம் நிக்கலன்னு சொல்றதை விட அமைதியாக இருந்திருப்பார்கள், இருந்தார்கள். அவங்க கண்டிச்சிருக்கணும், அவங்களும் வந்து தமிழர்களுக்கு ஆதரவா இருந்திருக்க வேண்டாம். முடிந்தவரை இந்திய அரசுல அங்க போராட்டம் நடத்துது. அதனால இவர்கள் வாய்மூடி மௌனமாக போராட்டம் நடத்தின பொழுது தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு அங்க வந்து பங்கேற்க முடிந்தவரை அவர்கள் அதிகமாக அரணாக இருந்தார்கள் முஸ்லிம்கள். நான் திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அப்படியே இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இன்னைக்கு பௌத்தர்களால தாக்குதல் சொல்லப்படுது. 90 காலகட்டங்கள்ல காட்டான்குடி பிரச்சனையோ அங்க அந்த தாக்குதலோ, இன்னும் சொல்ல போனா மாஸ் எக்ஸோடஸ் ஒரு அறிவிக்கை கொடுத்து காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு விடுதலை புலிகள் சொன்னதோ, அவர்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், விடுதலை புலிகளாலும் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுல மாற்று கருத்து உண்டா திரு ஐயநாதன்? ஆமா, அண்ணன் சகோதரர் வந்துட்டு அதை ரொம்ப சரியா சொன்னார். அந்த நேரத்தில் இருந்த அந்த காத்தான்குடி அந்த பள்ளிவாசலில் நடந்த அந்த துப்பாக்கி சூடு தொடர்பா இதுல நீங்க கவனிக்கத்தக்க ஒரு விடயம் என்னன்னீங்கன்னா, எந்த சூழல்ல வந்துட்டு ஒரு 48 மணி நேரம் கெடு கொடுத்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முஸ்லீம் பெருமக்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் விடுதலை புலிகள் சொன்னாங்க அப்படின்னா, அதை வந்துட்டு நீங்க அங்க பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீம் மக்களோடு ஊடுருவிய சில சிங்கள ஆதரவு சக்திகள் விடுதலை புலிகள் எந்தெந்த இடத்துல எல்லாம் தங்கி எதிர்த்தாக்குதல் நடத்துறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு செய்தி கொடுத்து காட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எப்படி அப்படின்னீங்கன்னா, துரோகிகள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, தமிழர்கள் அப்படின்றதுன்னா பாதிப்பு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வர அப்ப என்னாச்சு, எந்த இடத்துலலாம் இவங்க பதுங்கி நின்று தாக்குதல் நடத்துறாங்களோ அந்த இடத்துலலாம் கரெக்டா வந்து குண்டுகள்லாம் விழுந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்து பிடிச்சிக்கிட்டே வந்தாங்க. பிடிச்சிக்கிட்டே வரும்போது வந்துட்டு நிறைய பேர் இப்படி சிக்கிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்துல பார்த்தாங்க. ஏன்னா ரொம்ப நெருக்கதலானது, யாழ்ப்பாணம் போர்ன்றது ரொம்ப நெருக்கதலானது. அந்த நேரத்தில் அப்போ கோட்டை அவங்களுடைய கைவசம் இருந்துச்சு. அங்கிருந்து வந்து ஆர்டிலரியை வந்து ரொம்ப குறி வச்சு அடிச்சாங்க. இது அந்த ஹிஸ்டரி. அப்ப என்ன ஆச்சு, அவங்களை வந்துட்டு வெளியேற்ற சொன்னாங்க. வெளியேற்ற சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, 2002 வந்துட்டு மறுபடியும் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட், அமைதி ஒப்பந்தம், போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே தலைவர் பிரபாகரன் அது என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கிருந்து நாங்கள் வெளியேற சொல்லி பல்வேறுபட்ட அகதிகளின் முகாமில் இருக்க முஸ்லிம்கள் தயவு செய்து மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு வந்து குடியேறுங்கள், அல்லது நீங்க வன்னி பகுதிக்கு வந்துருங்க. உங்க இஷ்டம், நீங்க எந்த இடத்துல வந்து குடியேறீங்களோ அந்த இடத்துக்கு வாங்க. ஏன்னா அப்ப வந்துட்டு நிலக்கட்டுப்பாடும் அந்த நில அலாட் பண்ணக்கூடிய அந்த துறையும் வந்துட்டு அதுக்குள்ள விடுதலை புலிகள் உருவாக்கி இருந்தாங்க. அதை கேட்டு பலரும் வந்தார்கள். பிரச்சனைக்காக மன்னிப்பு. ஆமா, அப்படி நாங்க உங்களை வெளியேற்றுறதுக்காக நாங்க வருகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், தமிழீழ விடுதலை போராட்டம் அப்படின்ற ஒரு விடயம் வந்துட்டுங்க தமிழ் மக்களுக்கானது. அந்த அரசியலே வந்துட்டு தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி என்கின்ற அடிப்படையில் வந்ததற்கு காரணமே இந்த பிரித்தாளும் இந்த முயற்சியை தூக்கி எறிய வேண்டும். நீங்க ஒண்ணு கவனிக்கணும், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அரசியல் தலைமை வந்துட்டு எப்பொழுது தமிழர்கள் போராட்டத்தில் சந்திச்சிட்டு இருந்தாங்களோ அப்ப அவங்களுக்கு தாங்கும் சக்தி இல்லை. அதனால அந்த சக்தி சிங்களத்தோட நின்றுச்சு. நான் இதை எந்த இடத்துல நான் சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரவுஃப் ஹக்கீம் தமிழர்கள் அந்த விடுதலை போராட்டம் அழிக்கப்பட்டுள்ள நிலையில் பலவீனப்பட்டு நாம் நிற்கின்றோம் என்பதை புரிஞ்சு வேற வழி இல்லாத காரணத்துல பல்வேறுபட்ட இழிகளையும் தாண்டி அவர் வந்து இன்னைக்கு அந்த சிங்கள அமைச்சராக தொடர்றார். ஏன்னா அங்க ஒரு நீங்க எப்படி நம்ம மலையக தமிழர்கள் வந்துட்டு சில நேரங்களில் சிங்கள அரசியல் சக்திகளோட கைகோர்த்து நின்று தான் தங்களை காத்துக் கொண்டார்களோ. உதாரணத்துக்கு மலையக தமிழர்களுடைய தலைவராக இருந்த அவரு பெரியவர், ஆமா, கொண்டமான்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதனால இதை வந்துட்டு நீங்க துரோகப்பட்டோம் அப்படிலாம் எதுவும் பண்ணிடக்கூடாது. தயவு செய்து ஒருபோதும் தமிழர்களுக்கு இடையே இந்து முஸ்லிம் என்கின்ற பிரச்சனை இல்லவே இல்லை. அதற்கு பெரிய அத்தாட்சி வந்துட்டு
2004 வந்த அந்த சுனாமியின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரு தரப்பினரும் சேர்ந்து உதவி பண்ற சமயத்துல சிங்களவர்களும் சேர்ந்துதான் இருந்தாங்க. நான் திரு பஷீர் இறுதிக்கட்ட கேள்வி கேட்க விரும்புகின்றேன். இந்த ஒரு சம்பவமானது நீங்களும் சொல்றீங்க ஒரு பிரித்தாளும் ஒரு இதுவா இருக்கு அப்படின்னு. நிச்சயமாக ஒரு கட்டத்துல தமிழர்களுக்கும் தமிழ் முஸ்லிம்களுக்கும் இடையே கசப்பு இருந்திருக்கு அப்படின்னா மறுப்பவர்கள் குறைவு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு சம்பவமானது இது போன்ற தொடர் தாக்குதல்களானது இருவரிடையே ஒரு ஒற்றுமையை மேம்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக இலங்கையில் மீண்டும் அமைதி திரும்பும், விரும்பும் மக்களாட்சி அங்கு மலரும். தமிழர்களின் தாகம் ஒன்று, தமிழீழ தாகம் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழீழம் அமையும். அதில் இஸ்லாமியர்களும் தமிழர்களும் ஒருங்கிணையக்கூடியதான் இந்த நிகழ்ச்சி பௌத்த பேரினவாதம் நடந்திருக்கிறது. இந்த இணைப்பு நடக்கப்போக்கூடிய காலம் கண்டிப்பாக உண்டு. இதில் இப்போது நடந்திருக்கிற அந்த பேரினவாத கொலைகளை உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மத்திய அரசு பாரத பிரதமருக்கு அழுத்தம் தந்து உலக நாடுகளின் பார்வையில் இதை உடனடியாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இது போன்ற தாக்குதல்கள் சிறுபான்மையினரை மையப்படுத்தி நடக்கக்கூடிய தாக்குதல்கள் அப்படிங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது போன்ற தாக்குதல்கள், மசூதி இடிப்புகள் இவையெல்லாம் இன்று நேற்றல்ல, தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஆணையர் நவநீதம் பிள்ளை வலியுறுத்தி வருகிறார். இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது, அமைதி இருக்க வேண்டும், தமிழர்கள் தமிழ் முஸ்லிம்கள் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, இன ஒற்றுமை இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் பொதுவான கருத்தாக இருக்க முடியும். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு பஷீர் அஹமது அவர்களுக்கும் திரு ஐயநாதன் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம்.